இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கீரை வச்சு ஒரு குழம்பு தான். அதுவும் பாலக்கீரை வச்சு ஒரு குழம்பு. குழந்தைங்களுக்கு கீரைனாலே பிடிக்காது. அது எப்படி வச்சு செஞ்சு கொடுத்தாலும் தனியாக எடுத்து மாற்றி வச்சுருவாங்க, இல்லைன்னா அப்படியே திரும்ப வரும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குயிக்காக நமக்குள்ளும் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் பாலக்கீரை வச்சு ஒரு குழம்பு. கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது சுட சுட சாப்பாடு இல்லை தோசை எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு அப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா பாலக்கீரை வந்து நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை எடுத்து சைடில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம இந்த கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நல்லா ஓவர் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் ஒரு 2 டீஸ்பூனுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நம்ம பொடியோட பச்சை வாசனை போடும். இப்போ பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சொன்ன மாதிரி நைட்டே ஊற வச்ச கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கீரை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறமா இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு எல்லாத்தையும் போட்டு இந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி கீரைலாம் கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். போட்டு நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். ஏன்னா கடலைப்பருப்பு வச்சுருக்கோம் சார், ஈஸியாக ஊற வச்சனால ஈஸியாக வெந்துடும். இருந்தாலும் நல்லா வெந்து மசிச்சு கிடச்சா தான் குழந்தைங்களுக்கு அது தனியாக எடுத்து மாற்றி வைக்க மாட்டாங்க, அது குழம்பா போயிடும், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 5 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டவுன் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இந்த கடலைப்பருப்பு வந்து ஒன்று முளைச்சிக்கிட்டு இருக்கும், ரொம்ப அது குழஞ்சி கிடைக்காது. அப்போது அது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அந்த கீரையோடு சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய பாலக்கீரை குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.